ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சோப் பாக்ஸ் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. வாங்க இந்த கிராஃப்ட் ஐடியாவை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அழகான மினி பர்ஸு தான் சொல்லித்தர போகிறேன். இது பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னென்னா வேஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோப் டப்பா. இப்போ சோப்பை நம்ம எடுத்துகிட்டு இதை நம்ம கீழே குப்பையில் தான் போடுவோம். இப்போ இந்த பாக்ஸை வச்சு ஒரு அழகான ஒரு ஹேண்ட் பேக் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த சோப் பாக்ஸை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்மால் சைஸ் ஹேண்ட்பேக் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஒரு கிஃப்டாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நவராத்திரி வருது இல்லையா, அதுக்கும் நீங்கள் இந்த கிஃப்ட் ஐட்டமாகவும் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் இது கொடுக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தலாம். இந்த பேக் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு சோப் பாக்ஸ். இது பெரிய சைஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட குட்டியாக இருந்தாலும் நீங்கள் இந்த பேக் நீங்கள் செய்யலாம். B7000 க்ளூ, ரவுண்ட் ஷேப் மிரர் ஸ்டோன், டைமண்ட் ஷேப் மிரர் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், சிசர், ஹாஃப் பர்லர் பீட், ஃபோம் ஷீட். இது கிளிட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபோம் ஷீட்னு சொல்லுவாங்க. எது இருந்தாலும் உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கிங்க. இது வெல்க்ரோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஊக் அண்ட் லூப் ஃபாஸ்ட்னர் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஒட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த ஷூலெல்லாம் இது கொடுப்பாங்க இது. ஸோ அந்த இது நீங்கள் வாங்கி, இது மீட்ரு கணக்கில் தான் கொடுப்பாங்க. ப்ளவுஸோட லேஸ். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட செயினாகவும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிங் செயின் நம்ம ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த செயின் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். சிசர் வேணும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ இந்த பாக்ஸோட லாங் சைஸ் இருக்கும் பாருங்கள், அது இந்த சைடும் எடுத்துக்கலாம், இல்லை எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு இப்போ அந்த ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுக்கும் பார்த்தீங்களா. இதே போல் ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு வேணும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பகுதி நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பேப்பரும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது பாருங்கள், இந்த பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணி இது உள்ளே வச்சுட்டு இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ண பிறகு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது பார்த்தீங்களா, இந்த சைடு நான் க்ளூ போட்டு B7000 க்ளூ போட்டு ஒட்டி விட்டுரு. நல்லா ட்ரை ஆன பிறகு தான் மற்ற ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கோல்டன் கலர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சைஸோட அளவை இந்த கிளிட்டர் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த ஒரு சைடு மட்டுமே நீங்கள் அளவு எடுத்துட்டு அது கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடை கட் பண்ணிக்கோங்க, இந்த சைடை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். க்ளூவை அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் அடுத்த சைடு ஒட்டணும். இப்போ இது ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக இது பிடிச்சிக்கும். எக்ஸஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடை அதே போல் ஒட்டிடணும். இந்த பாருங்கள், இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெண்டு சைடும் இது ஒட்டிட்டோம். எக்ஸஸாக இருக்கிற பகுதி கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வச்சு பாருங்கள். இதே போல் வச்சுட்டு இது கவர் ஆகிற வரைக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது
கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதை வந்து மார்க் பண்ண அந்த பகுதியை மட்டுமே நீங்கள் வந்து சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த டப்பா மேலே நீங்கள் இந்த B7000 க்ளூவை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது ஒட்டிக்கும். நீங்கள் சாதா ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கிராஃப்ட் ஐடியாக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூக்கு பதிலாக B7000 க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்து சீக்கிரமாக வந்து ஃபினிஷிங் பண்ண முடியும். சீக்கிரமாகவும் ட்ரை ஆயிரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் ஒட்டிக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ளூ வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க. நல்லா பாருங்கள், சுற்றி நம்ம எந்த இடத்துல காலியாக விட்டு வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த B7000 க்ளூவை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா இது வந்து ஒட்டிக்கணும். கொஞ்சம் ட்ரையிங் டைமை வந்து நம்ம நிறைய கொடுக்கணும், அப்போ தான் இது வந்து லுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து இது மேலே நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அழுத்தி பிடிங்க, இது வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கிளிப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளிப்பை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். இப்போ இந்த இடத்துல கிளிப்பு போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா ஒட்டிக்க. இப்போ இதை சுற்றி நம்ம பாட்டம் நம்ம தடவி இருக்கோம் பாருங்கள், அதுக்கும் வந்து நல்லா நீங்கள் வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஒட்டிட்டு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து சிம்பிளாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது நல்லா இழுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து சிம்பிளாக இருக்கிற மேலே வந்து டிசைன் வந்து அழகாக போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கிளிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மிடில் வந்து கொஞ்சமாக இந்த க்ளூவை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஸ்டோன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லித்தரேன். இல்லை உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி இந்த பர்ஸை வந்து டிசைன் பண்ணலாம். இல்லை நம்ம கிளிட்டர் ஷீட்டில் பண்ணனால அது லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கும் கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இப்போ இதோட ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இப்போ இந்த காலியாக இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் கேப்லலாம் அங்கே கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கொடுக்கும்போது இது லுக்கு வந்து இன்னும் அழகாக இருக்கும். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஐடியா தான். நீங்கள் வந்து இது நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்டாகவும் இதில் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது அழகாக ஒட்டிட்டும் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் மிடில் வந்து நீங்கள் இதை அப்படியே விட்டாலும் விட்டுடலாம், இல்லைனா இந்த போல் ஹாஃப் பார்லர் பீடு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கலர் கலராக இருந்தாலும் அந்த பீடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒட்டலாம். பாருங்கள், சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம். இது அழகாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த ஊக் அண்ட் லூப் ஃபாஸ்ட்னர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒன்று வந்து ஹார்டாக இருக்கும், ஒன்று வந்து ஒட்டுற டைப்பில் இருக்கும். ஸோ அதை போல் வாங்கிக்கோங்க. இப்போ அது வந்து ஹார்டாக இருக்கிறது வந்து மேலே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மிடில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மீட்ரு கணக்கில் வந்து கிடைக்கும். இதுவும் கொஞ்ச நேரம் வந்து ட்ரையிங் டைம் வந்து கொடுக்கணும். இதுக்கு நேராக பாருங்கள், நல்லா இழுத்து வச்சு எங்கே இது வந்து க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் இன்னொரு
இது வந்து ஒட்டணும். இது எல்லாமே கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், இது வந்து இப்படி க்ளோஸ் ஆகிறா போல் நீங்கள் வந்து இதை போல் ஒட்டிக்கணும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ அதுக்காட்டி நம்ம என்ன பண்ணலான்னா சைடில் வந்து 2 சைடும் ஹோல்ஸ் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா இதை ஹேங்கிங்காக நம்ம பண்ண போகிறோம். இல்லை எனக்கு சிம்பிளாக வேணும்னா இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை ஹேங்கிங் போடும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 சைடும் வந்து நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், லேஸ். அந்த லேஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட செயின் போல் இருந்தாலும் அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் செயின். இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த லேஸை வந்து நீங்கள் ஒரு பென்னோ இல்லை ஷார்ப்பாக நீடிலோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளும் போது இது வந்து உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து இது உள்ளே வச்சுருங்க, சொருவி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து நாட் போட்டுருங்க. நாட் வந்து ஒரு நாட் போட்டால் போதும். இது வந்து நீங்கள் பர்த்டே ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், நவராத்திரி ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி கிராஃப்ட் ஐட்டமாகவும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதில் என்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற வந்து கட் பண்ணியும் விட்டுடலாம். இப்போ இதே போல் அந்த சைடும் வந்து நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணோம். நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம மாட்டிட்டோம். இது அழகாக இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நாள் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணிட்டோம். சிம்பிளாக பண்ணாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு சோப் பாக்ஸை வச்சு ஒரு அழகான ஒரு மினி ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நான் வேறு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டபுள் கலரில் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேடிங்கில் இருக்கிற இப்போ 2 பேக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பெரிய சோப் டப்பா வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்மால் சைஸ் சோப் பாக்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். இது 2த்துலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன போடலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இப்போ பெருசாக இருக்குது இல்லையா, இது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் இதை போல் ஹியரிங்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம் கிஃப்ட் ஐட்டமாக. இந்த இயரிங் வீடியோ வந்து என்னுடைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஐக்கான் வந்து கீழே இந்த வீடியோவுக்கு மேலே நான் தரேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த இதெல்லாம் போடலாம். ஜுவல்லரி மேக்கிங்கில் நான் பண்ண இந்த ரிங்கு, பிரேஸ்லெட் பார்த்தீங்களா, இந்த இயரிங்லாம் வந்து என்னுடைய வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதெல்லாம் நீங்கள் போட்டு ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து இதுக்கு பதிலாக வந்து இப்போ நம்மளுக்கு நவராத்திரி ஸ்பெஷல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் இந்த குங்குமம், மஞ்சள், இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ரிட்டன் கிஃப்டாகவும் இந்த சின்னதாக போட்டு நீங்கள் இதை போல் ஒட்டிட்டு கொடுக்கும் போது இது வந்து அழகாக இருக்குது. கொஞ்சம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். நான் இது உடனே நான் பண்ணால இது வந்து கொஞ்சம் பிஞ்சுக்கிட்டு வருது. ஆனால் இது பாருங்கள், நல்லாவே இது வந்து செட் ஆகிடுச்சு. அழகாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணலாம். இது கொஞ்ச நாள் ட்ரையிங் டைம் ஆகட்டும். இந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். பர்த்டே ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் அழகாக நீங்கள் வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியாவாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். வேஸ்ட்டு சோப் பாக்ஸை வச்சு ஒரு அழகான ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.